أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاقض ما أنت قاض إنما تقضي هذه الحياة الدنيا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் சிறப்பான ரமதானின் 3வது தராவீகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்பான நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தரப் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற பாக்கியம் பெற்ற மக்களுடன் நம்மையும் இணைத்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், தஃபக்குரு ஸாஅத்தின் கைரும் மின் அல்ஃபி ரக்அத்தின். சிறிது நேரம் சிந்தனை செய்வது 1000 ரக்அத்துகளை விட சிறந்ததாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிடுவார்கள். அந்த வகையிலே நம்முடைய நேரங்களை புனிதமாகவும் இபாதத்திலும் கழிக்க வேண்டிய இந்த ரமதானிலே சிறிது நேரம் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய கட்டளைகளை பற்றியும் அவனுடைய திருவசனத்தினுடைய தத்துவங்களை பற்றி சிந்திப்பதற்காக நாம் செலவிடுவது உண்மையிலேயே புண்ணியமான ஒரு காரியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் தான் சிறப்பான தராவீஹ் முடிந்ததற்கு பின்னால் நல்ல தலைப்பின் கீழால் சில செய்திகளை செவியேற்க வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு கொள்கைகளை பற்றி பிடிப்போம் என்பதாகும். கொள்கை என்று சொல்கின்ற பொழுது அகீதா என்று அரபியிலே சொல்வார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத் என்ற 6 அடிப்படைகளை கொள்கைகளாக நாம் ஏற்றிருக்கிறோம். அதை முன்மொழிந்தும் இருக்கிறோம். அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய மலக்குகளை கொண்டும் அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய திருத்தூதர்களை கொண்டும் நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நடக்கும் என்றும் மறுமை நாளில் உயிர் தெழுப்போதும் அதற்கு பின்னால் நடக்கின்ற சுவனம் நரகம் கேள்வி கணக்குகள் எல்லாம் உண்மைதான் என்றும் நம்புவதுதான் நம்முடைய கொள்கைகளாகும். இந்த கொள்கையை நாம் எந்த அளவிற்கு இருக்கப்பட்ட பற்றி பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், இருக்க பற்றி பிடித்திருக்கிறோமே அதில் தளர்வு கண்டிருக்கிறதா என்பதை சிந்திப்பதுதான் இன்றைய தலைப்பாகும். கணியத்திற்குரியவர்களே, கொள்கையை பற்றி விளக்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுவார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே தன்னுடைய தூதை கொண்டு சென்றார்கள். அவன் ஆதாரம் என்னவென்று கேட்டான். 2 ஆதாரத்தை காட்டினார்கள். அவர்களுடைய கையை விலாப்பக்கத்தில் புகுத்திவிட்டு வெளியில் எடுத்தால் ஒளி பிரவாகமாக ஆகின்றது. எனவே சாதாரண ஒரு கை ஒளி வெள்ளமாக மாறுகின்ற பொழுது சாதாரண உன்னுடைய வீட்டில் வளர்ந்த ஒரு மூசா ஒரு இறைத்தூதராக வளர முடியாதா என்று ஃபிரௌனுக்கு அது அச்சுறுத்துவதை போன்று அமைந்திருந்தது.
மற்றொன்று ஆதாரம் அவர்களுடைய அசா, கம்பு. அதை கீழே போட்டால் அது பாம்பாக உருவெடுக்கும், திரும்பவும் பிடித்தால் அது கம்பாக மாறிவிடும். இந்த அற்புதத்தையும் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு காட்டினான். ஃபிரௌனே, நீ எந்த ஆட்சி உனக்கு சாதகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவே உனக்கு பாதகமாக மாறிவிடலாம். எனவே சாதகமாக இருப்பதை பாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற அல்லாஹ்வின் தான் நீ நம்பிக்கையை வை என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தையும் அவனுக்கு அல்லாஹ் ஆதாரமாக கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஆனால் அவன் வளமை போன்று இது ஒரு சூனியம், மந்திர வேலை என்று கூறினான். மந்திரவாதிகளை எல்லாம் கூப்பிட்டு உம்மை முறியடிப்பேன் என்று சொல்லவும் செய்தான். உடனே நாட்டில் உள்ள எல்லா மந்திரவாதிகளுக்கும் குறிப்பிட்ட ஒரு நாளிலே ஒன்று திரளுங்கள் என்பதாக உத்தரவு பிறப்பித்தார். எல்லா விதமான மந்திரவாதிகளும் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு கூலி உண்டா? ஆம், நீங்கள் வெற்றி பெற்றீர்களே, ஆனால் அரசாங்கத்தினுடைய நெருக்கமாக, அரசனுக்கு நெருக்கமான பதவியை வகிப்பதற்கு உங்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் என்பதாக கூறுகிறான். உடனே அத்தனை பேர்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முறியடிப்பதற்காக திகழ்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். இந்த மந்திரவாதிகளும் பெரும் கூட்டமாக இவர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மந்திரவாதிகள் ஒரு நல்ல காரியத்தை செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, யா மூசா, இம்மான் துல்கிய இம்மான் நகுனமன் அவ்வளவன் மல்கா அவ்வளமன் அல்கா. மூசாவை நீங்கள் முதலில் போடுகிறீர்களா அல்லது நாங்கள் முதலில் போடுகிறோமா என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் மரியாதை கொடுத்து பேச ஆரம்பித்தார்கள். உண்மையிலே எதிர்க்க வந்தவர்கள் முறியடிக்க வந்தவர்கள் என்னமோ தெரியவில்லை, அவருடைய மனதிலே ஒரு மரியாதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஏற்பட்டது. நீங்கள் போடுகிறீர்களா அல்லது நாங்கள் போடட்டுமா என்று கேட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இல்லை, நீங்களே போடுங்கள் என்றார்கள். அவர்களுடைய கம்புகளை எல்லாம் போட்டார்கள், அது பாம்பாக. கயிறுகளை எல்லாம் போட்டார்கள், அது பாம்பாக உருவெடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சீறிக்கொண்டு வருகிறது. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அந்த பாம்புகளை பார்த்து, ஒரு பெரும் கூட்டம் திரண்டு வருவதை பார்த்து சிறிது நேரம் நடுங்கி போய்விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தைரியம் உண்டாக்கினான். நான் உன்னுடனேயே இருக்கிறேன், ஏன் கவலைப்படுகிறேன், பயப்படுகிறேன், உம்முடைய கம்பை போடும் என்று அல்லாஹ் கூறிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கம்பை போட்டார்கள். இந்த கம்பு அனைத்து பாம்புகளையும் விழுங்கிவிட்டது. இதுதான் நடந்தது. முடிந்த உடனேயே அத்துணை மந்திரவாதிகளையும் ஆமன்னா பிரபி மூசா வஹார் பிரபி முஹாருன பிரபி மூசா வஹாரும் ஆமன்னா பிரபி மூசா வஹாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவனுக்கு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதாக பகிரங்க வெள்ளை அறிக்கை விடுகிறார்கள். ஃபிரௌன் எதிர்பார்த்திருந்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேறொன்றாக இருக்கிறது. அவனுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. ஆமன்தும் பிஹி கப்ல அன் ஆதன லக்கும், என்னிடத்தில் உத்தரவு பெறுவதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? இன்னஹு லகபீருக்கும் அல்லதி அல்லமக்கும் ஸஹர், நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி வந்து என்னுடைய நாட்டை என்னிடமிருந்து பறிப்பதற்கு நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீர்கள். அந்த மூசா உங்களுக்கு சூனியத்தை, மந்திரத்தை கற்றுத்தந்த பெரிய வஸ்தார், அதன் மூலமாக என்னை முறியடித்து பார்க்கிறீர்களா? பல கத்தி அண்ணா ஐதியக்கும் அர்ஜுனக்கும் மின்ஹலா, உங்களுடைய கால்களையும் கைகளையும் மார்கை வெட்டுவேன். உலக சல்லி பண்டக்கும் ஜுதுவின் நகலி, வேறுத்த மரத்தினுடைய அடிவாகத்திலே உங்களை நான் சிறுமையில் அறிவேன். பல கால முன்ன அன்னகு அஷத்துன் அதாவும் வாவுக்கா, உங்களது இறைவனா அல்லது நானா கடுமையாக தண்டனை தருவோர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறுகிறான். சற்று முன்னால் தான் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள். அந்த சூனியக்காரர்கள் அத்தனை பேர்களும் ஈமான் கொண்டு விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவனை கொண்டு ஈமான் கொண்டு சில வினாடிகள் தான், சில மணித்துளிகள் தான் ஆகியிருக்கிறது. அவர்களுக்கு அந்த ஈமான் ஏன் நசீபானது என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறை தூதரை கண்ணியமாக பார்த்தார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை நசீபாக்கி விட்டான். இம்மான் துல்கிக இம்மான் நல்கா, நீர் போடுகிறீரா நாம் போடுகிறோமா என்று முதலிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியாதை நிமித்தமாக அவர்கள் கேட்டார்களே, அந்த மரியாதை அவர்களுக்கு ஈமானை நசீபாக ஆக்கிவிட்டது. ஆனால் ஃபிரௌன் கடைசி வரை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிரியாகவே பார்த்தான். கடைசி வரை அவன் எதிரியாகவே செத்து ஒழிந்தான் என்பதாக அந்த வரலாறு சொல்கிறது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? சற்று முன்னால் தான் ஈமானை கொண்டிருக்கிறார்கள். சில மணித்துளிகள் தான் ஆகியிருக்கிறது.
உடனே ஃபிரௌன் எச்சரிக்கிறான், உங்களை நான் கழுமரத்திலே ஏற்றுவேன், பேரிட்ட மரத்திலே அப்படியே உயிரோடையே ஆணி வைத்து அடித்து சாகடிப்பேன், ஒரு கால் ஒரு கையை வெட்டுவேன் என்பதாக எச்சரிக்கிறான். எச்சரிக்கிறான் மட்டுமல்ல, அவன் அப்படி செய்தும் காட்டியிருக்கிறான் பலரை. உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? சற்று முன் தான் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டது சூடு கூட தனியவில்லை. அப்பொழுது இப்படிப்பட்ட எச்சரிக்கை வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, ஃபக்லிமான் தகாவ் இன்னமா தக்லிஹாதில் ஹயாத்துத் துன்யா. என்ற தீர்ப்பளித்தாலும் தீர்ப்பளி, நீ என்ன தீர்ப்பளித்தாலும் இந்த சரை உடம்பைத்தானே தீர்ப்பளிப்பாய். ஆனால் நாங்கள் இறைவனிடத்தில் சொந்தமான மறுலக வாழ்க்கை அல்லவா பெறப்போகிறோம், அதை உன்னால் கெடுக்க இயலுமா என்று சொல்கிறார். திருக்குறானில் இந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டி, சற்று முன் ஈமான் கொண்டவர்கள் ஈமானில் இவ்வளவு உரமாக இருக்கிறார்களே, சந்ததி சந்ததிகளாக ஈமானுடைய வாரிசுகளாக வந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இந்த ஈமானுடைய தைரியம் இருக்கிறதா? எத்தனை வருடங்களுக்கு முன்னால் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்முடைய தந்தை முஸ்லீம், பாட்டம் முஸ்லீம், முப்பாட்டம் முஸ்லீம் என்று இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்திலே வந்திருக்கக்கூடிய நமக்கு ஈமானை இழப்பது என்றால் எவ்வளவு உயிர் போகின்ற ஒரு காரியமாக இருக்க வேண்டும், இருக்கிறதா? சற்று சில மணித்துளிகளுக்கு முன்னால் தான் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சொன்னார்கள் மட்டுமல்ல, அப்படியேதான் அவன் செய்தான். அத்தனை வேர்களையும் உயிரோடு ஆணி வைத்து அறைந்தான். கொஞ்சம் கூட ஈமானை அத்தனை பேர்களும் விட்டுக் கொடுக்கவே இல்லை. தன்னுடைய ஜீவிகாலமெல்லாம் மந்திர வேலைப்பாடுகளிலையும், பிறரை ஏமாற்றுவதிலையும், அரசர்களை காக்காபிடிப்பதிலையும், அரசர்களுக்கு தகுந்தவரை நடப்பதிலேயுமே வாழ்க்கையை கழித்து விட்டவர்கள். உண்மையை கண்டுகொண்ட மாத்திரத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஈமான் அவர்களை எந்த அளவிற்கு உறுதியுள்ளதாக ஆக்கிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தனை ஈமானை கொண்டிருக்கின்ற நாம் அந்த கொள்கையிலே பிடிப்பாக இருக்கிறோமா? இருக்க வேண்டும் அல்லவா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஆங்காங்கே நடைபெறக்கூடிய காட்சிகள் மிக வேதனையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, படிப்பு விசாலமாக்கப்பட வேண்டும் என்று பண்டிதர்களும் ஆலிம்களும் சேர்ந்து குரல் கொடுத்தார்கள். ஆண்களும் படிப்பதை போன்றே பெண்களும் விகிதாச்சாரத்தில் அதிகமாக படிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். அந்த குரல் கொடுத்ததனுடைய விளைவு ஆங்காங்கே ஒரு தீமையான விளைவாக இருக்கிறது. காவல் வாகனம் என்று சொல்லப்படுகின்ற மொபைல் போன் ஒவ்வொருவருடைய கையிலும் வந்துவிட்டது. காவல் வாகனம் என்று சொல்லப்படுகின்ற மொபைல் போன் ஒவ்வொருவருடைய கையிலும் வந்துவிட்டது. ஆண்களுடைய கையிலும் பெண்களின் கையிலும் வந்து அது காதலுக்கு துணையாக இருந்து, என்னுடைய காதல் தான் பெரிது, அவன் மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஈமான் எடுப்பதை தயாராக இருக்கிறேன், எனக்கு கால்வால் தான் பெரிது என்று எத்தனை இளம் கன்னிகள் மற்றவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்பதை உணர்த்த தவறியவர்கள் பெற்றோர்கள் அல்லவா? ஈமான் உயிர் போனாலும் ஈமானை விடக்கூடாது, ஈமான் மிகப்பெரியது என்று அவர்களை உரம் கொடுக்க வேண்டியதான். காதல் தான் பெரிது, ஈமான் பெரிதல்ல என்ற நிலைக்கு என்று அவர்கள் வந்து விட்டார்களோ அப்பொழுது அவர்கள் ஈமானை விற்பதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்களே. இது நம்முடைய இளவர்களை சர்வசாதாரணமாக அடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஈமான் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள் அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினுன் வலா யஸ்னி ஸானி ஹீன ولا يزني الزان حين يزني وهو مؤمن ولا يشرب الشارب حين يشرب وهو مؤمن. ஒரு மூமின் குடிக்கின்றான் என்றால் அவனுக்கு தண்டனை அரசாங்கம் கொடுக்கிறதோ அல்லாஹ்வே கொடுக்கிறான், அது வேறு. ஆனால் அவனுக்கு கொடுத்த பெரிய மிகப்பெரிய தண்டனை தெரியுமா? அந்த குடிக்கின்ற நேரத்தில் ஈமான் அவனை விட்டு பறிபோய் விடுகிறது. லா யஷ்ரபு ஷாரிபு ஹீன யஷ்ரபு வஹுவ மூமினுன். ஈமானாக இருக்கின்ற பொழுது அவன் மூமினாக இருக்கின்ற பொழுது குடிப்பதில்லை. அந்த ஈமான் கொடை போன்று தலைக்கு மேலால் சென்று விடுகிறது. ஈமான் அவனுடைய தலை விட்டு பறிக்கப்படுகிறது. இந்த அலங்கோலத்திற்கு அந்த குடிப்போன் ஆளாகிறானே, அதை பற்றி அவன் கொஞ்சமாவது அக்கறைப்பட்டான். ஈமான் அல்லவா பறிபோகிறது. விபச்சாரம் செய்கின்றவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது மூமினாக இருப்பதில்லை, அவனிடமிருந்து அந்த ஈமான் பறிபோய் விடுகிறது என்று கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டி, அந்த ஈமான் இந்த ஜோதி அவனை விட்டு பறிபோகிறது என்று விபச்சாரம் செய்கின்ற நேரத்திலே அதை பற்றி அவன் சிந்தனை செய்து பார்த்தானா? திருடுபவன் திருடுகின்ற பொழுது ஈமான் அவனை விட்டு விலகி போவதை அவன் அறிவதில்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஈமானுக்கு பாதகமான, இறை நம்பிக்கைக்கு பாதகமான, இறைவனுடைய அடியார்கள் என்பதன் உணர்வுக்கு பாதகமான எத்தனை செயல்களை நாம் சர்வசாதாரணமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம். ஈமானுக்காக வேண்டி எத்தனை உயிர் கொடுத்தவர்கள் நம்முடைய பெருமக்கள். கணேசத்திற்குரியவர்களே,
நம்முடைய இளவர்களை நாம் வீட்டிற்கு வெளியில் சென்றால் ஈமானோடு திரும்பி வருவார்களா என்று பரிதவிக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். ஏனென்றால் நிகழ்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அப்படி. டிவியை திறந்து பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய எல்லா கதைகளிலேயும் சகோதர சமயத்தை நாம் குறைத்து சொல்லவில்லை. அது அவர்களுக்கு அவர்களுடைய தெய்வம் பெரிது, அவர்களை நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் எல்லா கதைகளிலேயும் சாமிக்குத்தான் ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற கதை புனைவுகள் அது நம்முடைய இளவருடைய மனதிலே கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றியதை போன்று ஏற்றி அல்லாஹ்விற்கு சக்தி இருப்பதை போன்று அவர்களுக்கும் சக்தி இருக்கிறது என்று நம்ப வைக்கின்ற ஒரு ஈமானுடைய பலகீனத்தை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஒரு தாயும் மகனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மகன் 8 வயது படிக்கக்கூடிய பையன். அவன் சொல்றான், அம்மா அந்த சாமி அப்படி செய்து விட்டது என்று சொன்னான். தாய் சொல்லுகிறாள், எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், எதையும் செய்வதற்கு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் ஆற்றல் இல்லையப்பா என்பதாக தாய் சொல்கிறாள். நான் காதால் கேட்ட செய்தி. அப்போ இந்த இளவல் சொல்றான், ஏமா மதவெறி பிடித்து அலைகிறாய், என்கிறான். 8 வயது மதவெறி என்றால் அவன் எதை கருதுகிறான்? அல்லாஹ்வுக்குத்தானப்பா ஆற்றல் இருக்கிறது, மற்ற எதற்கும் ஆற்றல் இல்லை என்று தாய் உண்மை உணர்த்துகின்றார். ஏன் மதவெறி பிடித்து அலைகிறாய் என்று ஏழவள் சொல்கிறார். அப்படியானால் உன்னுடைய உள்ளத்திலே ஈமான் என்றால் என்ன என்பதை விளக்காமல் நாம் போய்விட்டதுதான் காரணம் அல்லவா? பெருவாரியான பள்ளிக்கூடத்திற்கு நாம் அல்லாஹ் காப்பாற்றினான். சரஸ்வதி வந்தனம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் படிக்கப்பட வேண்டி இருந்ததை அல்லாஹ் தஆலா காப்பாற்றிவிட்டான். சரஸ்வதி வந்தனம் என்பதை பாடப்பட்டால் நம்முடைய இளவர்களும் அங்கு இருந்து கொண்டு அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது தினமும் காலையிலே அவனுடைய காதிலே இந்த செய்திகள் முதல் படுமானால், அதற்கு முன்னால் திருக்குர்ஆனை நாம் ஓத வைத்திருந்தோமே ஆனால் அவனுடைய காதிலே பதிய வைத்திருந்தோமே ஆனால் அது ஈமான் பாதுகாக்கப்படும். ஆனால் நாம் தான் காலை எழுந்திருப்பதே டியூஷனுக்கு வேன் வந்துவிடுமே என்றுதானே எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே டியூஷனுக்கு வேன் வந்துவிடும் என்றுதானே எழுந்திருக்கிறோம். அப்படியானால் அந்த டியூஷனுக்கு செல்வதற்கு முன்னாலேயே ஈமானை பற்றி ஒரு குர்ஆனை, ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா மட்டுமாவது மகனே ஓதிவிட்டு போ என்று சொல்வதற்கு நமக்கு எங்கே யோக்கியதை இருக்கிறது, தகுதி இருக்கிறது? வெறும் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டுமாவது உன்னுடைய ஈமானை பாதுகாக்கட்டும். நேரம் இல்லை, உண்மையில் நேரம் இல்லைதான். எனவே நீ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உட்காரு ஒளிச்சைக்கு வந்து உட்காரு, அல்ஹம்து சூரா ஓதிட்டு போப்பா. 1 நிமிஷம் ஆகுமா, 2 நிமிஷம் ஆகுமா, ஏன் நிக்கட்டும், போயிடலாம், அல்ஹம்து சூரா ஓதிட்டு விடு என்று எத்தனை பெற்றோர்கள் முதலில் ஈமானை பொதிய வைத்து விட்டு அனுப்புகிறார்கள். ஈமானை பதிய வைக்காமல் காலிதுகனாக இந்த குளவல் செல்லும் பொழுது அங்கு கிறிஸ்தவ சமுதாயத்தவர்களுடைய கல்லூரியிலே அவர்களுடைய தேவகுமாரை பற்றி பாடப்பட்ட வாரிகள் இந்த இளவனுடைய மனதிலே முதலிலே போய் தைக்கின்றன. சரஸ்வதி வந்தனம் இந்த இளவனுடைய மனதிலே முதலிலே போய் தைக்கின்றது. ஈமானை நாம் புதுப்பிக்க முதலிலே பதிவிக்காத காரணத்தினால் இது நாளடைவிலே ஈமானை விட்டுக் கொடுத்தாலும் பரவாயில்லை, கலப்பு திருமணங்கள் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த ஆளாக்கி. நாம் மட்டும் என்னவா, நம்மிலே கொஞ்சம் படித்தவர்கள் என்ன சொல்றார்கள், எல்லா நதிகளும் கடலில் தான் கடக்கின்றன, எல்லா நதிகளும் கடலில் தான் கலக்கின்றன, எல்லா மதங்களும் ஒரு இறைவனைத்தான் சென்றடைகின்றன என்று நம்மவர்கள் படித்தவர்கள் மேடையேறி பேசக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அப்படியானால் அங்கும் ஆற்றல் இருக்கிறது, எனக்கும் ஆற்றல் இருக்கிறது. 2 ஆற்றலும் ஈக்குவல் ரேங்க் தான். லைஸ கமித்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் கிடையாது என்று திருக்குர்ஆன் ஏம்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அதுவும் இதுவும் சமம் தான், எல்லா நதியும் கடலில் போய் தான் கலக்கிறது என்று சொல்லக்கூடிய பெருமக்களை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். இன்னும் சில பெருமக்கள் சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம், மதநேயம், மத நல்லிணக்கம் இருக்க வேண்டியதான். அளவான அறிவியை நறுக்கு தெரித்தால் போல் மத நல்லிணக்கத்திற்கு திருக்குர்ஆன் விளக்கம் சொல்லியிருக்கிறது. லக்கும் தீனுக்கும் வலியது, உங்களுக்கு உங்கள் மார்க்கம் பெரிது, எனக்கு என் மார்க்கம் பெரிது. என்னுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் விட்டுக் கொடுக்க தேவையில்லை, உங்களுடைய மார்க்கத்தை எனக்கு விட்டுக் கொடுக்க தேவையில்லை என்று நறுக்கு தெரித்தால் போல் மத நல்லிணக்கத்திற்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. லக்கும் தீனுக்கும் வலியது. மத நல்லிணக்கம் என்றால் என்ன? அவர்களுடைய உரிமையில் நாம் குறுக்கிடாமல் இருப்பது. மத நல்லிணக்கம் என்றால் என்ன? அவர்கள் நம்முடைய வழியிலே குறுக்கிடாமல் இருப்பது. இதுதான் மத நல்லிணக்கம். ஆனால் தவறாக கைது செய்து
தவறாக சிலர் சித்தரித்துக் கொண்டு அவர்கள் ஊர்வலம் வரும்போது இவர்கள் போய் மாலை போடுகிறார்கள். எத்தனை பத்திரிகைகளிலே செய்திகளை பார்க்கலாம். நமக்கு பள்ளிவாயிலை போன்று அவருடைய தெய்வ கோயில்களுக்கும் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும், நம்மாலான மரியாதைகளை செய்ய வேண்டும், அவருடைய விழா வரும் பொழுது நம்மாலான மரியாதைகளை செய்ய வேண்டும் என்று தப்பர்த்தம் கட்டிக்கொண்டு நம்மவர்கள் அந்த கூடாரத்திற்கு செல்கின்றது இது நல்லிணக்கம் என்ற ரீதியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஈமானை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லை? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் கொஞ்சம் கிராமத்தில் எல்லாம் சென்றால் நம்முடைய தாய்மார்கள் ஹஜ்ரத்மாரிடத்தில் ஓதி விடுகிறார்களோ இல்லையோ, கோவிலே சென்று திருநீர் போடுவதிலேயும் இன்னும் கயிறு முறிந்து போட்டுக் கொள்வதிலேயும் குறைவு செய்வதே இல்லை. ஒரு சங்கடமான ஒரு நிலை. நான் பள்ளிவாசலிலே இஷா தொழுகைக்காக வேண்டி தயாராக இருக்கிறேன் ஒரு ஊரிலே. அப்போது ஒருவர் ஓடோடி வந்து சொல்கிறார், ஹஜ்ரத், என்னுடைய பெரியம்மாவுக்கு உயிர் போய்க் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு அங்கு ஒருவரும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பூசாரி உட்கார்ந்து கொண்டு அவர் மந்திரித்துக் கொண்டிருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பூசாரி உட்கார்ந்து ஏதோ ஒன்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அம்மா உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை காப்பாற்ற வேண்டாமா ஹஜ்ரத் என்று என்னிடத்தில் வந்து கேட்டார். எதிரி களத்திலே சுகம் இருப்பதாக நம்பிய நம்மவர்கள் அங்கே செல்வதும் அந்த வழிபாடுகளை செய்வதும் சர்வசாதாரணமான ஒன்றாக ஆகிவிட்ட நேரத்திலே இந்த ஈமான் நம்மிடத்திலிருந்து எப்படி பறிபோனது என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. வளமையாக ஓடி பார்த்து வந்த பூசாரி கடைசி நேரத்தில் ரொம்ப முடியாமல் போனவுடனே அவசரமாக ஆள் அனுப்புகிறார்கள். அவர் வந்து ஓதி பார்த்துக் கொண்டிருக்கிறார். உயிர் பிரிகின்ற தருணம் என்பது தெரியாமல் அவர் ஓதி பார்த்துக் கொண்டிருக்கிறார். தரைமாற்றிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய பிரிய வேண்டிய அந்த உயிர் எப்படி பிரிந்ததோ அல்லாஹ் வாழ. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? சகோதர சமயத்தை சார்ந்த திருவிழாக்களிலே சென்று பாருங்கள், சகோதர சமயத்தை சார்ந்த கோயில்களிலே சென்று பாருங்கள், சகோதர சமயத்தை சார்ந்த பூசாரி வீடுகளிலே போய் சென்று பார்க்கிறீர்கள். நம்முடைய துப்பட்டிகளுடைய எண்ணிக்கை தான் அவர்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோணம். இது நாம் குறையாக சொல்லவில்லை. அவர்களுடைய மதம் அவர்களுக்கு பெரிது, நம்முடைய மதம் நமக்கு பெரிது. அவர்களுடைய நாம் குறிக்கிடவும் இல்லை, நம்முடைய இதில் அவர்கள் குறிக்கவும் வேண்டாம். நம்முடைய சக்தி என்ன? அல்லாஹ்வை விட மிஞ்சக்கூடிய சக்தி உலகத்தில் எதற்காவது இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய திருவாக்கை விட மிஞ்சக்கூடிய சக்தி எதற்காக இருக்கிறார்? சகோதர சமயத்தை சார்ந்தவருடன் காதல் உணர்வோடு அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு ஈமானுடைய பழைய பாடங்கள் புகட்டப்படாது. கொஞ்சம் எண்ணி பாருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா முதல் ஷஹீதான அந்த பெண். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா முதல் ஷஹீதான அந்த பெண். கொஞ்சம் மனக்கண்ணை அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு செல்லுங்கள். 2 ஒட்டகம் 2 திசைகளிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2 ஒட்டகம் 2 திசைகளிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய ஒரு கால் ஒரு ஒட்டகத்திலையும் இன்னொரு கால் இன்னொரு ஒட்டகத்திலையும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல்லாஹ் என்று சொல்வதை விடுவதாக இருந்தால் சொல், உன்னை நான் இறக்குகிறேன். இல்லையானால் 2ஐயும் 2 திசையிலே விரட்டி விடுவேன், நீ கிழிந்து போய் விடுவாய் என்று எச்சரிக்கிறார்கள். ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கூட கலங்கவில்லை. உயிர் போய்விடுமே என்பதற்காக கொஞ்சம் கூட அச்சப்படவே இல்லை. அந்த அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். கஞ்சாடு காட்டுகிறான். 2 ஒட்டகம் 2 திசையிலே செல்கிறது. அப்படியே அந்த உடல் 2 கூறாக கிழிந்து கீழே விழுந்தது. ஷஹீத் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சமுதாயம் ஈமானுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த சமுதாயம். பெருமானார் இந்த காட்சியை பார்த்து சொன்னார்கள், சபரன் ஆல யாசீர், சபரன் ஆல யாசீர் ஃபைன்ன மௌஇதக்குமுல் ஜன்னah. கையாளாத நிலையிலே அந்த நாயகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு எந்த ஆற்றலும் இல்லாமல் சராசரி நிலையாக இருக்கின்ற அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அவர்களால் பொறுமையை போதிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. சபரன் ஆல யாசீர், யாசீருடைய குடும்பத்தார்களே, அந்த கண்ணியமான பேரை கூட பெருமானார் சொல்லவில்லை. யாசீருடைய குடும்பத்தார்களே, பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவனம் தான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவனம் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்குவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்த அந்த நேரத்திலே இந்த இஸ்லாமியர்களுடைய ஆரம்ப பாரம்பரியம் அல்லாஹ்வுக்காண்டி எவ்வளவு உரமாக இருந்தது.
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர். அவர் யார் என்றால் அபூ சுஃபியான் என்று சொல்லப்படுகின்ற எதிரி அணியினுடைய தலைவரின் மகள். அபூ ஜஹல், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் சராசரி எதிர் அணியினுடைய தலைவராகவே நீண்ட காலம் இருந்தார். எதிர் அணியினுடைய தலைவருடைய மகள் உம்மு ஹபீபா. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கணவருடைய பேர் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ். இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எதிரணியினுடைய தந்தை, எதிரணியினுடைய தலைவரின் மகள், கொடுமைக்கு சொந்தக்காரரான அவர் தன் மகள் என்று பாராமல் கொடுமைப்படுத்துகிறார். அல்லாஹ் என்று சொன்னதை விடு, இல்லையானால் உன்னை நான் சித்திரவதை செய்தே கொண்டு விடுவேன் என்று எச்சரிக்கிறார். எப்படியாவது தப்பினால் போதும் என்று கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பக்கத்து நாட்டு அபிசீனியாவிற்கு அவர்கள் அகதிகளாக ஓடிவிடுகிறார். இங்கு இருந்தால் அடிபட்டே செத்து போவோம், தப்பனுடைய கையினாலே அடிபட்டு செத்து போவோம் என்று அபிசீனியாவிற்கு இடம்பெயர்ந்து சென்று விடுகிறார்கள். அபிசீனியாவில் போய் கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது, ஹபீபா என்று ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது. பெண் குழந்தையின் தாயும் இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு நாள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கனவு காணுகிறார்கள். அந்த கனவிலே தன்னுடைய கணவன் ஒரு மாதிரியான தோற்றத்தோடு தென்படுகிறான், அருவருப்பான தோற்றத்தோடு தென்படுகிறான். பகலில் விழித்து பார்த்தால் பயங்கரமாக அவர்கள் இந்த கனவினை விதித்து பார்த்தால் அவருடைய கணவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவிவிட்டார். கிறிஸ்தவ மதத்தை தழுவிவிட்டார். அகதியாக வந்த நாட்டிலே கணவனுடைய ஆதரவோடு அவர் இருக்கின்ற பொழுது கணவன் கிறிஸ்தவ மதத்தை தழுவினான். தழுவினதோடு மட்டுமல்லாமல் நீனும் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துவிடு, அப்படியானால் நமக்கிடையில் தொடர்பு உண்டு, இல்லையானால் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வெட்டி கொண்டு சென்று விட்டார். பச்சிளம் குழந்தை, பிறந்த குழந்தை ஹபீபா வைத்துக் கொண்டு இந்த உம்மு ஹபீபா அடுத்த நாட்டிலே எந்த ஆதரவிலே இருப்பார்? கணவன் சென்று விட்டான். எனவே அவர்கள் இத்தா இருக்கின்ற அனுஷ்டிக்கின்ற காலம் வருகிறது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தார்கள் என்றே வரலாற்று ஆசிரியர்களால் சொல்ல முடியும். எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தார்கள் என்றே வரலாற்று ஆசிரியரால் சொல்ல முடியும். பச்சிளம் குழந்தைக்கு பால் கொடுப்பார்களா அல்லது வயிற்றிலே கட்டி இல்லாதனால் அது இரத்தமாக வழியும் பொழுது அந்த இரத்தத்தை கொடுப்பார்களா தெரியவில்லை. அந்த உம்மு ஹபீபா கஷ்டப்படுகிறார்கள். எப்படி இருக்கும்? கணவன் சொல்லுகிறார், என் வழி வந்துவிடு. கணவன் எனக்கு பெரிதல்ல, நான் இப்படி செத்தாலும் சாவேனே இஸ்லாத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இப்படியே நானும் என் பிள்ளையும் அழிந்தாலும் தவிர அல்லாஹ் தவிர யாரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த உம்மு சலமா பிடிவாதமாக இருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் கனவிலே யாரோ ஒருவர் யா உம்முல் முஃமினீன் என்று குரல் கொடுத்து கூப்பிடுகிறார். யா உம்முல் முஃமினீன் என்று குரல் கொடுக்கிறார். பதறி விழுந்த அவர்களுக்கு மேலெல்லாம் புல்லரித்து விட்டது. இத்தா முடிய போகக்கூடிய நாள், 3 மாதம் கடந்து விட்டது கொடுமையிலையும் துன்பத்திலையும். இத்தா முடியக்கூடிய நாளில அவர்கள் கனவு காணுகிறார்கள், யா உம்முல் முஃமினீன். அந்த வார்த்தை அவர்களை புல்லரித்து செய்து விட்டது. என்றால் சொல்லப்பட்ட வார்த்தை மூமின்களுடைய தாயாரே என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியரே என்று பொருளாகும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியே என்றுதான் பொருள். உம்முல் முஃமினீன் என்று சொன்னால் அந்த பேச்சு நமக்கு வந்திருக்கிறது என்று மேலையெல்லாம் புல்லரித்து போய்விட்டது. பெரிய ஆச்சரியம். இந்த தகவல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எட்டியது. 3 மாதம் அந்த பெண் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை வைத்துக் கொண்டு ஈமானுக்காக தியாகம் செய்தார். இந்த தியாகத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கருதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நாட்டு மன்னருக்கு தூது அனுப்புகிறார்கள், எனக்கு அந்த பெண்ணை மணமுடித்து வையுங்கள். கனவு கண்ட மறுநாள் அரசர் கூப்பிட்டு அனுப்புகிறார். கனவு கண்ட மறுநாள் அரசர் கூப்பிட்டு அனுப்புகிறார். அகதியாக வந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் சேர்கிறார்கள். உங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணம் முடிக்க விரும்புகிறார்கள், உங்களுக்கு சம்மதம் தான். நான் மகராக 400 பொற்காசுகள் தருகிறேன், சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள், நான் 400 பொற்காசுகளை மகரா தருகிறேன், சம்மதம் தானா என்று கேட்ட பொழுது உம்மு ஹபீபா என்ன பதில் சொல்வார்கள்? அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசல்லாம்.
அந்த திருமணம் நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் என்ற யுத்தத்திலே இருந்து திரும்பி வருகின்ற பொழுது ஹபீபா திருமணம் இங்கேயே நடைபெற்று விட்டது. அந்த மன்னரே பெருமானாருடைய வக்காலத்தாக இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராமலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்கீலாக இருந்து கொண்டு அந்த மன்னரே அவர்களுக்கு மனம் முடித்து வைக்கின்றார்கள். 400 பொற்காசுகளை கொடுத்து மகராக வைத்து மிகப்பெரிய அளவிற்கு தன் நாட்டு மக்கள் அத்தனைவர்களுக்கும் விருது அளித்து அங்கு பெருமானாருடைய வலிமாவை கொண்டாடுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைபர் என்ற யுத்தத்தில் ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கைபர் வெற்றி கிடைத்ததினால் நான் பெருமை அடைவேனா அல்லது ஜாஃபர் வந்ததினால் நான் பெருமை அடைவேனா? கைபருடைய வெற்றினால் நான் பெருமை அடைவேனா அல்லது ஜாஃபருடன் உம்மு சலமா வருகிறார் என்ற உம்மு ஹபீபா வருகிறார் என்பதற்காக நான் பெருமை அடைவேனா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து வார்த்தைகளை கூறினார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்த நாட்டிற்கு சென்று கணவனே கைவிட்டாலும் கணவன் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் தான் தேவை. அந்த சந்ததிகளா எனக்கு கணவன் தான் வேணும், இஸ்லாம் தேவையில்லை என்று ஓடுகிறார்கள். அப்படி ஓடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மனதிலே ஈமானை பதிய வைக்க தவறிய பெற்றோர்கள் காரணம் அல்லவா? தயவு செய்து உங்களை நான் சொல்லிக் கொள்வேன், தினமும் காலையிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு முன்னால் உட்கார்ந்து ஒளி செய்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை, வேற ஒண்ணு நீ குர்ஆன் ஓதா 30 ஓத வேண்டிய தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை ஓதிட்டு போ, அந்த அல்ஹம்து வந்து ஈமானை பாதுகாக்கும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் அனுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வலை மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அனைவரையும் இஸ்லாத்தை விட்டு எப்படியாவது திருப்பிவிட வேண்டும். இஸ்லாமியத்தினுடைய பெண்ணின் வயிற்றிலே ஒரு சகோதர சமயத்தை சார்ந்தவனுடைய கரு வளர வேண்டும் அப்பா என்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதெல்லாம் தெளிவாக நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஈமானை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பது மிக வேதனையான ஒரு விஷயம். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, எத்தனை வரலாறுகள்! உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வரலாறும் கண்ணீர் காவியம். அதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும். எவ்வளவு உரமிக்கவர்களாக ஈமான் தான் பெரிது, அதற்கு நகராக எதுவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அன்சாரியான அந்த பெண், கணவர் இறந்து போய்விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி, அவருடைய கணவரும் இஸ்லாமியர், அவரும் இறந்து போய்விட்டார். அனஸ் என்ற ஒரு சிறு குழந்தை மட்டும் உண்டு. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனஸ் என்ற ஒரு குழந்தை உண்டு. குழந்தை பிறந்து கணவர் இறந்து போனார். அனஸ் என்ற அந்த குழந்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கொண்டு வந்து விட்டு, யா ரசூலல்லாஹ், இது உங்களுடைய பணியாளனாக இருக்கட்டும், இவன் உங்களுடைய பணியாளனாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் மகன் எனக்கு கல்யாணம் முடித்து வைக்கும் வரை நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்று சொன்னார். என் மகனாக எனக்கு திருமணம் முடித்து வைக்கும் வரை நான் முடிக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மிகச்சிறந்த செல்வம். அபூ தல்ஹா அவர்களுடைய பார்வையிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா படுகிறார்கள். எனவே அபூ தல்ஹா உம்மு சுலைமை பெண் கேட்கிறார், என்னை மணந்துவர். அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மிகச்சிறந்த செல்வந்தார். என்னை மணமுடித்து விடு என்று உம்மு சுலைமுக்கு தூது அனுப்புகிறார். உனக்கு ஒரு கிராமத்தையே நான் மகராக தருகிறேன், உனக்கு எத்தனை வீடு வேண்டுமானாலும் நான் தருகிறேன், உன்னுடைய மகனை ராஜா போல நான் வளர்க்கிறேன், நான் உன்னை மணக்க விரும்புகிறேன், மணமுடித்து விடு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்து விட்டார். மறுத்தவுடன் அவன் ரேட்டை கூட்டுகிறான், உனக்கு இன்னும் அதிகமாக தருகிறேன், 2 கிராமத்தை தருகிறேன், இத்தனை வீடுகளை தருகிறேன், இவ்வளவு நிலங்களை தருகிறேன் என்று அவர் மேலும் அதிகமான அளவிற்கு தன்னால் தர முடியும் என்று சொல்கிறார். அப்போது ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த செல்வங்கள் எதுவுமே எனக்கு பெரிதல்ல, ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்குமானால் அதை நான் மதிக்கிறேன். உன்னுடைய உள்ளத்திலே ஈமான் இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். ஈமானை நீ தந்துவிட்டால் நீ எனக்கு எதுவுமே தர வேண்டியதில்லை, மகள் கூட தர வேண்டியதில்லை, உனக்கு நான் மனாடியாக தயாராகிறேன். உன் உள்ளத்திலே ஈமானுடைய ஜோதியை பார்க்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பமே தவிர இந்த சொத்தோ பத்து பங்களாக்கோ எனக்கு இருக்காது.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உனக்கு தொழிலை கூட்டு தருகிறேன், நீ என்னோடு சேர்ந்து ஒண்ணு செய்ய வேணாம், நான் சாமி கும்பிடுவேன், என் கூட பின்னால வந்து நின்று கொண்டா போதும், உனக்கு நான் லட்சக்கணக்கான ரூபாய் தொழில் பார்த்தமாக சேர்த்துக் கொள்கிறேன் சொன்னா, ஆமா சாமி நானும் செல்வேன், செல்வதற்கு துண்டை வருகிறே தொழிலை போட்டுக்கொண்டு தயாராக இருக்கிறான் நம்முடைய மனிதன். செல்வத்தை நான் விரும்பவில்லை, உன் உள்ளத்திலே ஈமானுடைய ஜோதி எதிர்பார்க்கிறேன். உடனே சென்றார் அபூ தல்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்கிறார். அவர் அங்கே தேடி செல்வதை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பண முதலை உங்களை தேடி வருகிறது, பண முதலை உங்களை தேடி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை தேடி வரவில்லை, அனசுடைய அம்மாவை தேடி வருகிறது என்று சொன்னார். வருகிறார் அபூ தல்ஹா, வேகமாக வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்வதற்காக வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை தேடி வரவில்லை, அனஸ் சிறுவனாக பணியாளராக இருக்கிறார், இவங்க அம்மாவை தேடி வருகிறார் என்று சொன்னார். ஆனால் அந்த ஈமான் எவ்வளவு பெரிய ஈமான் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உஹது களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டார்கள். ஒரு நேரத்திலே எல்லோரும் ஓடிவிட்டார்கள், அவர்கள் மட்டும்தான் தனித்திருக்கிறார்கள். தனித்து நிற்கின்ற வேளையிலே அபூ தல்ஹா வந்து அரணாக நின்று கொண்டார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தலையை உயர்த்தாதீர்கள், அம்பு பட்டுவிடும், வரக்கூடிய அம்பெல்லாம் என் உடம்பை தைக்கட்டும், நான் நெஞ்சிலிருத்தி தயாராக இருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், என் முதுகுக்கு பின்னால் அகண்ட மார்பான இந்த முதுகுக்கு பின்னால் நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள், தலையை தூக்காதீர்கள், தலையை தூக்காதீர்கள் தூக்காதீர்கள் என்று சொல்லி வந்த அம்புகளை போலாம் தன்னுடைய பிரமாண்டமான உடம்பின் வலிமையினால் தாங்கினார்கள் என்பது வரலாறு. அந்த ஈமான் பெருமானாருடைய கவசமாக இருக்கின்ற அளவிற்கு ஈமானை உயர்த்தினார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா காரணம். ஈமானுக்கு அவ்வளவு வலுப்படுத்தக்கூடியவர்களாக பெருமக்கள் அமைந்திருக்கிறார். எத்தனை வரலாற்றை சொல்வது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வீரர். இஸ்லாத்தை மக்காவிலே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏற்றுக்கொண்டதை தெரிந்தவுடன் அவங்க அம்மா சொன்னாங்க, சாவும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், என் மகன் திரும்பி வராமல் நான் சாப்பிட மாட்டேன், அவன் திரும்பி வந்து பழைய மார்க்கத்துக்கு வந்து ஊட்டினால் தான் உண்பேன், இல்லாமல் உண்ண மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக பிடிக்கின்றார். அந்த கிழவி பிடிவாதமாக பத்திரை கிடக்கின்றார். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தி வருகிறது, அவர்கள் கொஞ்சம் கூட கலங்கவில்லை, செத்தால் செத்து தொலைவிட்டார், இவளுக்காக வேண்டி நான் என்னுடைய அல்லாஹ்வை ஈமானை விட்டு விடுவேனா? அது ஒரு காலம் நடக்காது, என்னை பணிய வைக்க என் ரப்பு தவிர வேறு யாராலும் முடியாது என்று ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். மூச்சு பேச்சில்லாமல் கிடக்கின்றார். சாப்பிடாமல் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கின்றார். இன்னும் ஒரு நிமிடமோ ஒரு மணித்துளியோ இறந்து போய்விடுவார், உன்னை கூப்பிடுகிறார்கள் என்று ஸஅத் இப்னு அபீ வக்காஸிடத்தில் செய்தி வந்தது. அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள். போய் அவர்கள் சொன்ன வார்த்தை வைர வரிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாலமீன வல்லாஹி யா உம்மா, தாலமீன வல்லாஹி யா உம்மா, என் அம்மாவே அல்லாஹ் சத்தியமாக நீ அறிந்து கொள், லவ் கானத் லக மியத்து நஃப்ஸின் ஃபஹரஜத் நஃப்ஸன் நஃப்ஸன் மா தரக்துஹா ஹாதா தீன். என் அம்மாவே, உனக்கு ஒரு உயிர் அல்ல 100 உயிர் இருந்து ஒவ்வொரு உயிராக நீ விட்டாலும் சரி, 100 உயிர் போனாலும் சரி, உனக்காக வேண்டி நான் என்னுடைய மார்க்கத்தை விடப் போவதில்லை. தற்குலி அம்லம் தற்குலி, நீ சாப்பிடு, சாப்பிடாமல் செத்துக்களை எனக்கு அழைப்பது லட்சியம் இல்லை என்று ஓடி போனார்கள். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அம்மா பெரிதாக இருந்தார்களா, பணம் பெரிதாக இருந்ததா, கணவன் பெரிதாக இருந்தானா, எது பெரிதாக இருந்தது? ஈமான் தான் பெரிதாக இருந்தது இந்த பெருமக்கள். அதனால் தான் இத்தனை சிறப்பாக நாம் வாழ்ந்தோம். கடைசியில் அந்த கிழவி மகனுடைய பிடிவாதத்தை அறிந்து கொண்டு கடைசியில் சாப்பிட ஆரம்பித்தார் என்பது வரலாறு. அல்லாஹ் கூட ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை சொல்வான், வயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி ஃபலா துத்இஹுமா. நீ செய்தது கரெக்ட், 100க்கு 100 சரி, என்னை கொண்டு வேறு எவனையாவது இணை வைக்க வேண்டும் என்று உன்னுடைய பெற்றோர்கள் சொன்னாலும் கூட அந்த பெற்றோருக்கு நீ கட்டுப்பட வேண்டாம், அவர்களுக்கு நீ ஜிஹாது என்று போர் பிரகடனம் செய் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்ததை நியாயப்படுத்தி தன்னுடைய வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகின்ற காட்சியை பார்த்தோம். அன்பான பெருமக்களே,
இவ்வளவு ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஈமானுடைய பிரகாசத்தை அதனால் ஏற்படுகின்ற பாக்கியத்தை நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் சாமிகளுக்கு பேய்கள் இந்த படங்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் விரும்பி பார்க்கின்ற படங்கள். மெகா தொடர்களிலே நம்முடைய குழந்தைகள் விரும்பி பார்க்கின்ற படங்கள் எது என்று நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்களே. ஆனால் பேய்களுக்கு இருக்கின்ற ஆட்கள், சாமிகளுக்கு இருக்கின்ற ஆட்கள் இதைத்தான் அங்கே அதிகமாக சொல்லப்படுது, அதைத்தான் விரும்பி பார்க்கிறார்கள். காலப்போக்கிலே அவருடைய ஈமானிலே பழுது ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் அக்கறையோடு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை சொல்லுகின்ற பொழுது இன்னொன்றையும் நாம் சொல்ல வேண்டும். அந்த அம்மா, நான் சொன்னேன், ஒரு அம்மா ஈமான் உயிர் பிரிகின்ற நேரத்திலே தலைமாட்டிலே பூசாரி உட்கார்ந்து ஓடிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த நிலைமை கொடுமை பார்த்தீர்களா? அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. உடனே அங்கிலிருந்து நான் என்ன செய்தேன் தெரியுமா? இந்திய திருநாட்டிலே பிற சமூகத்தோடு மக்கள் பழகிய காரணத்தினால் இவருடைய ஈமான்கள் பலகீனமாக இருக்கிறது. இந்த பலகீனமாக இருக்கின்ற இவர்களுக்கு ஏதாவது ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. எனவே அந்த வடிகாலின்பால் செல்கிறார்கள். அந்த வடிகாலின்பால் செல்லாமல் தடுக்க வேண்டுமே, ஆனால் இந்த வடிகாலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்றிலிருந்து நான் அவர்களுக்கு, யாராவது உடலம் இல்லையா என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஷிஃபாவுக்கு ஊதி தருகிறேன். யாராவது ஒருவர் சங்கடமாக இருக்கிறீர்களா, அங்கு போய் கயிறு முடியாதீர்கள், நான் முடித்து தருகிறேன். யாராவது ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, அங்கு போய் திருநீர் நீங்கள் தேடாதீர்கள், நான் தண்ணீர் ஓதி தருகிறேன் என்று அங்கு அவர்களுக்கு ஆரம்பித்தேன். நன்னிலை சிலர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே இந்த ஓதி விடுவது, திருக்குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு ஷிஃபாவை தேடுவது, இதுவும் கூட ஈமானுக்கு பங்கமானது என்று தவறாக விளங்கிக் கொள்கிறார். இது அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது என்று மெய்ப்பிப்பது, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு சக்தி இருப்பது என்று மெய்ப்பிப்பது. இப்படியாக நான் ஆரம்பித்தேன். ஒரு மாலை வேளையிலே அந்த கிராமத்திலே நான் பணியாற்றுகின்ற பொழுது மாலை வேளையிலே தினமும் பலத்து பெட்டிகள் அந்த குறிப்பிட்ட சகோதர சமயத்தை சார்ந்தவரை நாடி போய்க் கொண்டிருந்த நிலையை மாற்றுவதற்காக வேண்டி நான் போராடத் துவங்கி வாருங்கள் நான் ஓதி விடுகிறேன் ஷிஃபாவாகும், வாருங்கள் நான் ஓதி விடுகிறேன் ஷிஃபாவாகும், உங்களுடைய சங்கடத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் செய்கிறேன் என்று செய்து கடைசியில் என்ன ஆனது? அதே பூசாரியே ஒரு நாள் எனக்கு உடனமில்லை, நீங்கள் ஓதிப்பார்கள் என்று என்னிடத்தில் சொன்னார். அப்படியானால் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய இந்த ஓய்விடுதல் இது இறை நம்பிக்கைக்கு புறம்பானதல்ல. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருவாக்குக்கு சக்தி இருக்கிறது என்று நினைப்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் புகாரிலே வருகின்ற ஹதீஸ், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, ஆயிஷா உன் கையிலே குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் 3 சூறாக்களையும் ஓதி உடம்பெல்லாம் தடவிடு, எரிகிறது. அன்று ஹைபரிலே அந்த பெண் ஒரு நஞ்சு கலந்த ஆட்டை தந்துவிட்டால் அந்த நஞ்சு உள்ளே போனது இப்பொழுது வேலை செய்கிறது, உடம்பெல்லாம் பற்றி எரிவதை போன்றிருக்கிறது, நீ ஓதி விடு என்று அதற்கு ஆயிஷா அவர்களுக்கு சொன்ன செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு ஆயிஷா தன் கையிலே ஓதாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பலகீனமான அந்த கரங்களை ரெண்டையும் நீட்டி அதிலே ஷூ என்று அந்த 3 சூறாக்களையும் ஓதி பெருமானார் முனையெல்லாம் தடவிட்டார். திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி விடுங்கள், அதன் மூலமாக ஷிஃபா இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேனிலேயே ஓதிவிடச் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு சரியான சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருவாக்கை மிஞ்சிய சக்தி எதற்கும். எனவே மற்ற தலங்களுக்கு அவர்கள் போகிறார்கள் என்றால் அவர்களை முறியடிக்க வேண்டுமே, ஆனால் அவர்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டுமே, ஆனால் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூட சொல்வான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அல்லாஹ்வுடைய பாதையிலே தந்திரமாக நீங்கள் அழையுங்கள். உபதேசம் 2ஆம் பட்சம் தான். முதலில் அவர்களை தந்திரமாக அழையுங்கள். எதிரி போராட்டத்திற்கு செல்லக்கூடியவர்களை நீங்கள் அங்கேயே செல்லுகிறீர்கள், நம்மிடத்திலேயே மருந்து இருக்கிறது என்று நம்முடைய மருந்தை அவர்களுக்கு தெரிவிக்கும் பொழுதுதான் அவர்கள் அதிலிருந்து திரும்பி வருவார்கள். அரபு நாட்டை போன்ற மக்கள் அல்ல நம் மக்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமி, கண்ணியத்திற்குரியவர்களை ஹஜ்ஜுக்கு சென்று வந்து 2 மாதம் முடித்து விட்டு 1 மாதம் 40 நாள் அங்கே இருந்து விட்டு முதலாக ஏர்போர்ட்டிலே சென்னையிலே வந்து இறங்கினோம். ஆனால்
இறங்கின உடனேயே நம்முடைய கண்ணிலே தென்படுவது திருநீர் தான். அந்த 2 மாசம் அந்த காட்சி இல்லாமல் இருந்ததே என்ற மகிழ்ச்சி இங்கு வந்த உடனே நமக்கு தென்படும். இந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை. இதற்குள்ளேயே வாழக்கூடியவர்களுக்கு ஈமான் பலகீனம் இருக்கிறது. அந்த ஈமான் பலகீனத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது மிக அவசியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தியது, அனுமதித்தது எத்தனையோ வரலாறுகளை சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்திலே 2 கையை வைத்துக் கொள்ளுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ் என்ற சூறாக்களை ஓதி உங்களுடைய கைகளிலே ஊதி தடவி கொண்டு படுத்துக் கொள்ளுங்கள். ஊதி தடவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இதை விட என்ன ஆதாரம்? ஒவ்வொரு நாளும் தினமும் சொல்வார்கள், குல் ஹுவல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, 24 தடவை என்று ஓதுங்கள் என்று சொன்னவில்லை பெருமானார். ஓதி தன்னுடைய 2 கரத்திலையும் ஊதி உடம்பெல்லாம் தடவி கொண்டு படுங்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் அனைத்தும் தன்னுடைய மகளாக நினைத்து செல்லப்பட்டவர்கள். இதுவரை வேறு என்ன அனுமதி வேண்டும்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதிலே நாம் மிக வலுவாக இருக்கிறோம். ஆனால் இவைகளை நம்புவதனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. திருக்குர்ஆனை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் உதுக்குருவாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று ஒரு வசனம் சொல்லுவான். உதுக்குர் ஸ்மரத்திக்க இறைவனுடைய பெயரை திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்பது ஒரு வசனம், அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் செய்யுங்கள் என்பது ஒரு வசனம். சப்ஹலில்லாஹி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று ஒரு இடத்துல சப்பிஹ் இஸ்ம ரப்பிக உங்களுடைய இறைவனுடைய பெயரை தஸ்பீஹ் செய்யுங்கள். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது என்பது வேறு, அல்லாஹ்வுடைய பெயரை தஸ்பீஹ் செய்வது என்பது வேறு. அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது வேறு, அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் செய்வது என்பது வேறு. அப்படியானால் என்ன பொருள்? அந்த அல்லாஹ்வை நினைவு கூறுவதை போன்றே அவன் பெயரையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்விற்கு சக்தி இருப்பதை போன்றே அவனுடைய பெயருக்கும் ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். அதனால்தான் சிறுநீர் கழிக்க போகும்போது கூட அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்காதீர்கள், அந்த பெயரை சொல்லாதீர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையில பெயருக்கு ஆற்றல் இருக்கிறது. அந்த பெயரைத்தான் ஓய்விக்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த விஞ்ஞான யுகத்தில் அதெல்லாம் ஒரு நாளெல்லாம் நடக்குமா என்று சொல்றர்கள் அறிவு ரீதியாக பேசுவார்கள். இது ஒன்றும் ஆச்சரியமான அல்ல. ஒரு மனிதனை பார்த்து முட்டாள் என்று சொல்லுங்கள், என்ன ஆகும்? முட்டாள் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள், என்ன ஆகும்? சொன்ன உடனே அவனுடைய நரம்பெல்லாம் பொடித்துக் கொள்ளும். ஒரு மாதிரி வேகத்தில் வந்து பட்டார்ந்த அடிக்கிற அளவுக்கு கோபத்தை வந்தான். ஒரு வார்த்தை அவனை இவ்வளவு பெரிய தூண்டுதல்னால் இன்னொரு வார்த்தை அவனை சாந்தப்படுத்தாதா? ஒரு வார்த்தைக்கு மனிதனை தூண்டுகின்ற ஆற்றல் இருக்கிறது, அவனை அன்று தூக்கம் இல்லாமல் ஆக்குற ஆற்றல் இருக்கிறது. அவன் அம்மா அவனை பார்த்து முட்டாள் கேட்டா, ராத்திரி பூரா அவனுக்கு தூக்கம் வரதில்லை, எங்க அம்மா நீ முட்டாள். இவங்க அம்மாவை இவன் முட்டாள் கேட்டா பொட்டாடி பேரை காட்டிட்டு பேச்ச காட்டிக்கிட்டு உடனே ராத்திரி பூரா அவ தூங்குறது இல்ல, அப்படியே பட்டாண்டு செத்தாலும் செத்துருவா. அந்த ஒரு வார்த்தை அவளை சாவுறதுக்கு காரணமாக இல்லையா? ஒரு தீய வார்த்தை மனிதனை ஆட்டிப்படைக்குமானால் ஒரு நல்ல வார்த்தை அவனை நன்மையை மாற்றத்தானே வேண்டும், சாந்தத்தை ஏற்படுத்தத்தானே வேண்டும். அலா பிதிக்ரில்லா தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லுங்கள். ஒருவன் மரணப்படுத்தி இருக்குவானே ஆனால் அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபகத் தஹல் ஜன்னah. அவன் கடைசியாக சொல்வது லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்தால் அவன் சொர்க்கத்துக்கு சென்றுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த திக்ர் என்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுக்கு மரணப்படுத்தியிலே நினைவுண்டாக்கப்படும் பொழுது அவனுக்கு சுகந்த வாழ்க்கைக்கு அது காரணமாக ஐந்து விடுகிறது. அந்த வார்த்தை கணியத்திற்குரிய பெருமக்களே, அது போன்றுதான் நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக சுகம் கிடைக்கிறது. நம்முடைய களத்திலேயும் சக்தி இல்லாமல் இல்லை. எதிர்காலத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு நாம் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் இல்லாத ஆற்றலா எங்கு இருக்கிறது? ஆச்சரியம் என்ன தெரியுமா? மிக பண்டிதரான இருக்கக்கூடிய சிலர்கள் கூட ஏமாந்து கொள்கிறார். என்ன ஆச்சார் கிட்ட ஒரு மாதிரியா கட்டி இருக்கிறீர்கள்? வாஸ்து சாஸ்திரம் பார்த்தேன் என்று சொல்கிறார். வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன? அவருடைய தெய்வ சித்தாந்தப்படி இது இப்படி இது இப்படி என்று வகுத்திருக்கிறார்கள். அதை போய் நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு வாஸ்து சாஸ்திரம் இருக்கிறது. என்னவென்றால் மலஜலம் கழிக்கின்ற அறை கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ இருக்கக்கூடாது. உங்களுடைய சக்திகளை தவிர்க்கின்ற பொழுது அது சஜிதாவை செய்வதை போன்று அமைந்திருக்கிறது. சோர் ஆற்றுகிற பொழுது அது வடிக்கின்ற திசை சஜிதா செய்வதை போன்று அமைந்திருக்க வேண்டும். இது போன்ற நல்ல அறிகுறிகள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை விட்டுவிட்டு ஏன் வாஸ்துவாஸ்திரத்துக்கு சொன்னார் என்றால் அவருடைய ஈமானிலே அங்கு பலம் இல்லை.
பலம் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் ஆற்றல் இல்லை என்ற சக்தியான எண்ணத்திலே பலவீனம் ஏற்பட்டுவிட்டது. அங்கேயும் இருக்குது என்று எழுதுகிறார். ஒரு நாள் பள்ளிவாசல் திறப்பூடா, பள்ளிவாசல் திறப்பூடா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன கடைசியில கல்யாணத்துக்குலாம் போனா நம்ம அந்த ராகுகாலம் வந்து இருக்கிறது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது, மனப்பாடம் ஆயிடுச்சு. இந்த ராகுகாலமானா நம்ம கரெக்டா விட மாட்டாங்க. சம்பந்தி வரல, மச்சா வரல, அண்ணா வரல, தம்பி வரல, இதான் காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. அம்மா வரல, அண்ணா வரலாம் காரணம் இல்ல, ராகுகாலம் சரியில்லை. கல்யாணத்திலாம் புரிஞ்சு போச்சு. ஆனா பள்ளிவாச தரப்புடையும் ஒரு முக்கவதி தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தார். எந்த ஊருன்னு நான் சொல்ல போவதில்லை. என்ன என்று கேட்டால் ராகுகாலம் முடியட்டும் குடும்ப கூட்டத்தை ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை திறப்பதற்கு கூட ராகுகாலம் பார்க்க இஸ்லாம் ராகமன் சொல்கிறது, என்று நீ சுபுஹ் தொழவில்லையோ அன்று 7 முசீபத்து உன்னுடன் இருக்காது. சுபுஹ் தொழுது விட்டால் எல்லா வெற்றியும் அவனுக்கு. அல்லாஹ் சொல்லுவான், லா தசுப்பு தஹரவான தஹர், காலத்தை திட்டாதீர்கள், நான் தான் காலம், நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று சொல்லுவான். அவன் காலம் அல்ல, ஆனா அவன் சொல்லுவது லா தசுப்பு தஹரவான தஹர், காலத்தை திட்டாதீர்கள், நானே காலமாக இருக்கிறேன் என்று சொல்லுவான். ஏன் அப்படி சொல்லுகிறான் என்றால், காலம்தான் உன்னுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது என்றால் நான் எதற்கு, நான் எதற்கு கொசவனா சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிறேன். காலத்திற்குத்தான் ஆற்றல் இருக்கிறது என்றால் எனக்கு என்ன சக்தி? எவ்வளவு தீமையான காலத்தில் ஆரம்பித்தாலும் அதை முறியடிக்கின்ற ஆற்றல் உள்ளவன் தான் வல்லவன் ரப்புல் ஆலமீன். எவ்வளவு மோசமான யமகண்ட குளிகண்டத்தில் நீ ஆரம்பித்தாலும் ரப்புல் ஆலமீன் இடத்துல ஓய்வு பெற்றா அவன் அதையும் முறிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அவன் ஆற்றல் இல்லாம அது நினைச்சபடிதான் நடக்கும், என்ன செய்வது உங்க தலைவிதி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம். நம்முடைய மார்க்கம் சொல்வது, நீ காலத்தை எதையும் நீ பார்க்க வேண்டாம். நம்முடைய சிலர்கள் கார் வாங்குறதா அந்த கூட அந்த கூட்டு நம்பரை பார்க்க 8 வருதா. ஈமானுடைய பலம் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். கார் வாங்குறதா இருந்தாலும் கூட அதனுடைய கூட்டு எண் 8 என்று வந்துவிட, என்ன செய்துவிடும் இந்த 8 அல்லாஹ் விட பெரிய 8 இது என்ற எண்ணம் இடத்தில் இருக்குமானால் எந்த நம்பரா இருந்தாலும் டெலிபோன் நம்பரை வாங்குறது கூட நான் புத்தகரவான காலத்தை நீங்க ஏசாதீர்கள், நானே காலமாக இருக்கிறேன். அதனால் பொருள் என்ன? எவ்வளவு தீமையான காலத்தில் ஆரம்பித்தோம், நல்ல காலத்தில் ஆரம்பிச்சா எதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் துணை இருக்கும்போது புளியும் பிடித்தாலும் பிடித்தோம், புளியங்கொப்ப பிடிச்சிருக்கிறோம், அவன் துணை இருக்கும்போது நமக்கு எதுவுமே செய்யாது என்று நம்பிக்கொள்ளவன் தான். பிடித்தாலும் பிடித்தோம், புளியங்கொப்பை பிடித்திருக்கிறோம். சக்தி இல்லாத இறைவன் அல்ல என்னுடைய இறைவன், சக்தி இல்லாதவன் அல்ல. மற்ற எதுவும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் அவன் கட்டுப்பட்டவன் அல்ல. எல்லாவற்றையும் முறியடிக்கின்ற ஆற்றல் இருக்கிறவன் தான் அல்லாஹ் என்று நம்புகிற ஈமான் தான் நம்முடைய கொள்கையின் மீது உறுதியை காட்டக்கூடியதாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, சில வீடுகளை பார்த்தீர்களே, ஆனால் நாம் அதை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நம்முடைய பலவீனத்தை தெரிவதற்கான சொல். வீடு நிலை வைக்கிறோம் என்று சொல்வார்கள். சரி என்று நான் நிலைவிக்கிறோம் என்று துவா ஓதுவதற்காக கூப்பிட்டார்கள். எல்லா காரியத்தையும் துவா ஓதி எல்லாவிடத்தில் கேட்க வேண்டும். துவா ஓதுவதற்கு நேரம் காலம் என்பது கிடையாது. हमने भीख मांगने वाला है, நான் பிச்சை கேட்கிறாரு. பிச்சை கேட்கிறவன் ரோடுன்னு பார்ப்பானா, காடுன்னு பார்ப்பானா, பஸ் ஸ்டாண்டுன்னு பார்ப்பானா, தெருன்னு பார்ப்பானா, எந்த இடத்துலையும் அவன் பிச்சை கேட்டுட்டு தான் இருக்கணும். பிச்சை கேட்கிறாரு எந்த இடத்துலையும் அல்லா இடத்துல இருக்கின்ற அதிகாரம் படைத்தவன். எனவே வீடு அதிகாரம் வைக்க போகிறோம் வாங்க என்று சொன்னால் துவா செய்வதற்கான கூப்பிட்டால் சரி ஒரு துவா பறக்கத்தான் செய்வோம் என்று போனால் நமக்கு முன்னால் அங்கு ஒரு சின்ன மேடை போட்டு அங்கு ஒரு சின்ன மண்ணினால் ஒரு புள்ளி வச்சு அதுக்கு ஒரு 2 புள்ளி வைத்து அங்கே பற்றி வச்சு எல்லாம் பொறுத்து வைக்கப்படும். என்னங்க இந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க சாஸ்திரம் அவங்க செய்யறாங்க, அவங்க சாஸ்திரம் அவங்க செய்யறாங்க. அவங்க வீட்டுல இல்ல, நம்ம வீட்டுல. ஒரு வீட்டிலே வீடு குடிப்புதக்கூடிய நிகழ்ச்சி சென்று இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து மாடு வருது. என்னங்க அதற்கு கொடுத்த மாடு வருதுன்னா இல்ல செய்தே இல்லை. எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயம், எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயம்? நடந்த செய்திகள் தானே தவிர சுத்தமான சத்தியமான இந்த இடத்திலே பள்ளிவாசலிலே பொய்யான செய்திகளை சொல்லவில்லை. ஒரு உதாரணம், ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற ரீதியிலே உதாரணம். நம்முடைய ஈமான்கள் எப்படி போய்கின்றது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
மிகவும் உங்களிடத்தில் தயவுடன் நான் கேட்டுக்கொள்வேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமானை நீங்கள் எப்படியாவது பாதுகாக்க. இன்று உலகமயமாக்குதல், அதான் உலகத்தின் லட்சியம். உலகமயமாக்குதல். இந்த உலகமயமாக்குதலிலே பாக்கம் என்று இருக்கக்கூடாது என்பதற்கான வேலையை கடையில் செய்வதல்ல, சின்ன பிள்ளைகளிருந்தே வாழைப்பழத்தை ஊசியை போட்டு ஏற்கிறார்கள். அதனால் தான் அவன் கேட்கிறான், ஏன் அம்மா நீ மதை வெடித்து அழைக்கிறார் என்று கேட்கிறான், மதவெறி வெடித்து அழைக்கிறார் என்று கேட்கிறான். சராசரி ஈமானை பற்றி பேசுவது அவனுக்கு மதவெறியாக தென்படுகிறது என்றால் அவனுக்கு அப்படி உணர்த்தப்பட்டிருக்கிறார். திட்டமிட்டு உலகமயமாக்குவதிலே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளையும் உலகமயமாக்கிவிடும், என் பிள்ளைகளையும் உலகமாக்கிவிடும். எனவே அவற்றிற்கு நாம் விழிமுகத்தை கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமானை நாம் அதிகமாக போதிக்க வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டாம் சொல்லவில்லை, பார்க்க வேண்டாம் என்று சொன்னாலும் பார்க்காமல் இருக்க போவதில்லை. பேய் கதைகளோ பிசாசு கதைகளோ பக்கத்தில் உட்கார்ந்து எம்மா இதெல்லாம் சரிதான், ஆனா அல்லாஹ் இதை விட சக்தி வாய்ந்தவன் என்று ஏதோ ஒன்று என் மனத்திலே போட்டு வைக்கின்றன. முனைப்புடன் செயல்படுங்கள். அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுடைய நினைவில் இருக்குமானால் அதை எடுத்துச் சொல்லி அவனை பதிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய அந்த கம்பீரத்தையும் ஜலாலியத்தையும் அவனுக்கு புரிய வையுங்கள். அவனை வெளியிலே சென்றால் ஈமானோடு திரும்பி வருகிறானா என்பதை நீங்கள் தினமும் கவனத்தோடு எடுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்கு முன்னால் சூரத்து ஃபாத்திஹா மட்டும் ஓதிட்டு இருப்பா என்பதாக சொல்கின்ற ஒரு நல்ல பழக்கத்திற்கு அவர்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் ஈமானிலே உரமிக்கதாக ஆக்கியிருக்கிறதாக. அருமையான சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் மீது கடுமையான ஈமான் கொண்டு அல்லாஹ் மீது மிகப்பெரிய ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் இந்த சமுதாயத்தை ஆரம்பித்து காட்டினார்களோ அதுபோன்று உலகம் அழியும் வரை ஈமானில் உரிமிக்க சமுதாயமாக இந்த சமுதாயம் ஆக வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்திப்போமாக. தாமரை இலையில் தண்ணீர் படாத தாமரை இலை போன்று என்ன கொள்கைகள் வந்தாலும் என்ன நாகரிகள் வந்தாலும் அவைகள் பட்டுப்படாமல் இருந்து இஸ்லாம் இஸ்லாம் அல்லாஹ் இதிலே உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாக இந்த மக்களை அல்லாஹ் ஆக்கிரம் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.